அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மீட்பு உபகரணங்களுடன் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் மற்றும் மழை பாதிப்புகள் மீட்பு பணிகளில் ஈடுபட புதுச்சேரி அரசு நிர்வாகமும் அனைத்து இயர்களும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு 2 கம்பெனிகள் கொண்ட 60 பேர் கொண்ட என்டிஆர்சி டீமானது தற்போது புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு வந்த அவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எந்த மாதிரியான இடத்திற்கு செல்ல வேண்டும், பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசனை நடத்தினர். அதன் பிறகு தாங்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எவை என்று அவர்களுக்கு கண்டறிந்த பிறகு அதற்கான ஏற்பாடுகளும் மீட்பு பணிகளை நடத்துவதற்காகவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் என்டிஆர் டீமுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் புதுச்சேரிக்கு நாளை 20 சென்டிமீட்டர் மழை அளவு பாதிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது தற்போது புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் மழை பாதிக்கும் அதிகமான இடங்களுக்கு நேரடியாக அவர்கள் சென்று முதல் கட்டமாக அவர்கள் ஆய்வு செய்வார்கள். அதன் பிறகு எந்தெந்த பகுதிகளில் என்ன தேவையான உணவு பொட்டலங்களோ இல்ல மீட்பு உபகரணங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிய வருகிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து இயந்திரங்களும் தற்போது தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.